ஹலோ, திஸ் இஸ் பிரியன். வெல்கம் பேக் டு மை சேனல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராப்ளத்தை எடுத்து அதுக்கான சொல்யூஷனை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 3. இன்னைக்கு மெயினாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உலகம் ஃபுல்லாக மெயினாக ஒரு விஷயம் பரவிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஏர் குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்கு. அதுக்கான சுச்சுவேஷன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் டேக்கிள் பண்ணுவாங்க. பர்டிகுலரா நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாசம் ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு. அண்ட் இந்த விஷயத்த டேக்கிள் பண்றதுக்கு கவர்மெண்ட் ரொம்ப திணறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. இந்த விஷயத்த எப்படி சால்வ் பண்ணலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை வந்து எங்கே ஆரிஜின் ஆகுது அண்ட் எப்படிலாம் இதுக்கான முடிவை கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எதனால பர்டிகுலரா நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மந்த்லயும் அதிகமான விஷயங்கள் ஏர் குவாலிட்டி வந்து ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு அப்படின்னா, பர்டிகுலர் நான் எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாம் பனி பெய்யறதுனால அந்த பனி மூலமா வந்து இது டஸ்ட் எல்லாம் பரவுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. நார்மலா வந்து இது எல்லாமே வந்து உண்மைதான். ஆனா இதுக்கு அடுத்து ஒரு சயின்டிபிக் ரீசன் ஒண்ணு இருக்கு. நார்மலா ஹிமாலயாஸ்ல ரீஜன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலா வந்து பனி அதிகமா இருக்கும்ன்றது தெரியும். சேம் டைம் வந்து வெயில் காலத்துலயும் வெயில் அதிகமா இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கும்பொழுது பனி அதிகமாக இருக்க காலத்துல வந்து இன்னுமே பனி வந்து டேக்கிள் பண்றதுக்கு சுச்சுவேஷன் வந்து இன்னும் பெஸ்டா ஒரு ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்லை, ஃபேக்டரியில் இருக்கவங்க மட்டும் இல்லை, எல்லா சைட்லையுமே திங்க் பண்ணுவாங்க. அப்படி அந்த விஷயங்கள் பண்ணும்போது இன்னும் டஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படி டஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுனால ஆட்டோமேட்டிக்கலாக வந்து இந்த சுச்சுவேஷன் நடக்குது. சரி, ஓகே, இந்த காமன் சுச்சுவேஷனை எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இது வந்து ஹேர் குவாலிட்டி வந்து எப்படி கன்சம்ஷன் வந்து ரொம்ப டவுன் பண்ணலாம். மெயினா வந்து எதனால வருது அப்படின்னா கார்பன் எமிஷன். அந்த கார்பன் எமிஷன் எதனால நடக்குது அப்படின்னா, ஒரு 2 வீலர் ஆகட்டும், ஒரு 4 வீலர் ஆகட்டும், ஒரு ஃபேக்டரியோட வேஸ்ட் ஆகட்டும், எல்லா சைடுமே இருக்கும். மெயினா எதுக்கு பர்டிகுலர் டெல்லியில் நடக்கணும் அப்படின்னா, டெல்லியில ஒரு டிஃப்ரெண்டான ஜியோகிராபிக்கல் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஹிமாலயாஸ் பக்கத்துல இருக்க சைட்ல ஆகட்டும், பஞ்சாப் ஆகட்டும், அந்த சைட்ல ஆகட்டும், அந்த சைட்ல அந்த அளவுக்கு இல்லை. பட் அந்த பர்டிகுலர் டெல்லியில மட்டும் ரொம்ப ஒஸ்டா இருக்க சுச்சுவேஷன் பாப்புலேஷன் டென்சிட்டி. இந்த பாப்புலேஷன் டென்சிட்டியும் அந்த ஏர் மாலிகுல்ஸான இப்போ இருக்க வின்டர் சீசன் ஆகட்டும், கார்பன் எமிஷன் ஆகட்டும், எல்லாமே சேர்ந்து வர ஒரு விஷயத்தினால தான் இப்போ டெல்லியில் வந்து இந்த அளவுக்கு ஒஸ்டான சுச்சுவேஷன் இருக்கு. சரி, ஓகே, இந்த சுச்சுவேஷனை எப்படி டேக்கிள் பண்ணலாம்? டெல்லி கவர்மெண்ட்டோ டெல்லியோட விஷயங்களோ ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் எமிஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கார்பனை ரீசைக்கிள் விஷயங்களாக பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கையும் போயிட்டு நீங்க சைக்கிள் யூஸ் பண்ணுங்க, இவி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து பீப்புள் கன்சம்ஷன் வந்து பண்ண மாட்டாங்க. அண்ட் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாகவும் இல்லை. அப்படி எஃபெக்டிவா மாத்தணும் அப்படின்னா, அந்த எஃபெக்டிவா விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னா பீப்புளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பீப்புளுக்கு ஒரு கெயின் இருக்கணும். இப்போ வந்து இவில மாத்துறாங்க அப்படின்னா இவி வந்து அந்த அளவுக்கு காஸ்ட் எஃபிஷியன்டா, அதாவது காஸ்ட் வந்து மிச்சப்படுத்தும் அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது. இன்னுமே காஸ்ட் அதிகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு இவி. அதனால பீப்புளோட கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகமையா இருக்கு. எப்படி மட்டும் மாத்தி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். பாப்புலேஷன் அது ஆட்டோமேட்டிக்கலா பாப்புலேஷன் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா டெல்லி வந்து சென்ட்ரலா இருக்கு. அண்ட் கேபிட்டல் சைட்ல வந்து எல்லாமே வந்து ஒரு டெல்லியில ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறதுனால பீப்புள் எல்லாமே அந்த பக்கம் போறாங்க, அங்க லீவ் பண்றாங்க. அதனால வந்து இன்னுமே ஒர்ஸ்டான சிச்சுவேஷன் இருக்கு. டெல்லி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டாக இருக்கட்டும், பட் அதோட கேபிட்டல் ஆகும் விஷயங்கள் ஆகட்டும், எல்லா விஷயங்களும் வந்து ஒரு வேற ஏதாவது சிட்டிஸ்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய வந்து பாப்புலேஷன் வந்து டென்சிட்டி வந்து கம்மியாகும். அப்படி கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா டெல்லியோட ஏர் மாலிகுலும் சேஞ்ச் ஆகும். சரி, ஓகே, இந்த கார்பன் எமிஷனை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம்? அந்த ஒரு விவசாயத்துல ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா அந்த லேண்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் பண்ணும். அதாவது சிம்பிளா சொல்ல போனா நம்ம மனுஷங்களை சுவாசிக்கிற விஷயங்களை வந்து பியூரிஃபை பண்ணி தரும் சொல்லுவாங்க. எல்லாமே என்விரான்மெண்ட் எல்லாமே. பட் டெல்லி சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இண்டஸ்ட்ரியல் சைடா தான் இருக்கும். லைக் டெல்லிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி இல்லைனாலும் டெல்லியோட சரௌண்டிங்ஸ் அவுட்டர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இண்டஸ்ட்ரி சர்க்கிளா இருக்கும். இதனால அப்படின்னா கேபிட்டல் அந்த ரீஜன் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா நொய்டாவாகட்டும், யூபி ஆகட்டும், எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இண்டஸ்ட்ரியல் சைடா இருக்கும். அப்படி அந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே எதுக்காக யாருக்காக பண்றாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்காக தான் பண்றாங்க. அப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சைடு பண்றதுனால வெஸ்டர்ன் சைடான பீப்புள்ஸ் வந்து இது கன்சம்ஷன் பண்றாங்க. வெஸ்டர்ன் சைடு பீப்புள்னால தான் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராப்ளம் ஏற்படுது.
சரி, ஓகே. இந்த கார்பன் எமிஷன் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டரியில ஏற்படுற கார்பன் எமிஷன்ல கார்பன் எமிஷன் கண்ட்ரோலர்னு ஒண்ணு இருக்கு. அப்படி அந்த கார்பன் எமிஷன் கண்ட்ரோலர்ல அவங்க செட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா, அந்த கார்பன் எமிஷன் ஃபுல்லா கேதர் பண்ணிட்டு, அதோட டயர் கம்பெனி ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு சில ஒரு ஆல்ரெடி யூஸ் பண்ற ஒரு கார்பனை வச்சு ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு பை ப்ராடக்ட்டா கொடுக்க முடியும். ஈவன் நான் ரோட்ல தார் கொட்டுறதாகட்டும், எல்லா விஷயத்துக்குமே அந்த கார்பனை பயன்படுத்த முடியும். இப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா எஃபெக்டிவா இருக்கும். யூட்டிலைஸ் பண்றதுக்கு இந்த கார்பன் மச்சு வெளியில போறதுனால ப்ராப்ளம் ஏற்படுது. அந்த ஹீட்டை இப்ப இருக்க வெஹிக்கிளோட ஹீட்டு எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்பவே ஒரு டஸ்ட் எல்லாமே சேர்த்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்துதுன்னு தெரியுது. பட் அந்த ஹீட் எல்லாமே அந்த ஹீட் எல்லாமே கன்சம்ஷன் எல்லாமே ஒரு இடத்துல சேகரிச்சு அந்த செக்ரேட் பண்ணிட்டு இந்த கார்பன் எக்ஸ்பிரஸை செக்ரேட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஒரு டயர் மேனுஃபேக்சரிங் பண்றதாகட்டும், அதுல இருந்து ஒரு ரீசைக்கிள் பண்றதாகட்டும் கம்ப்ளீட்டா பண்ண முடியும். இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சரி, இதுவே இந்தியால மட்டும் தான் பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்தியால மட்டும் இல்ல. இத மாதிரி நியூசிலாந்து ஆகட்டும், நெதர்லாந்து ஆகட்டும், ஆம்ஸ்டர்டாம் ஆகட்டும், ஷாங்காய் ஆகட்டும், இந்த மாதிரி ஆல்ரெடி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அந்த சிச்சுவேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கம்ப்ளீட்டா டைனமிக்கா வந்து எல்லாருமே வந்து ஷிஃப்ட் ஆனதுதான் மெயினான ரீசன் சொல்லலாம். எல்லாருமே வந்து சைக்கிள் யூஸ் பண்றதாகட்டும், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டோட பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து சைக்கிள்ல போறதாகட்டும் நார்மலான ஃபேஷன் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்ததுதான் காரணம். பீப்புள் வந்து எல்லாமே கார்ல போறது வந்து லக்ஸுரி அண்ட் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில இருக்கிறதுனால பீப்புளோட கன்சம்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் கார் லக்ஸுரிஸ் அந்த மாதிரி இருக்கு. பட் நம்மகிட்ட கார் இல்லை அப்படின்னா ஒரு பீப்புள் ரொம்ப டவுனா ஃபீல் பண்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. பட் இது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படி இல்லை. கம்ப்ளீட்டா சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டா மாறும். நான் எதுக்கு கார் வாங்கணும், எனக்கான விஷயங்கள தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ் நினைக்கிறாங்க. இதே அமெரிக்கா போன்ற கண்ட்ரி வந்து தேவைகளுக்கு தேவை அப்படின்ற மாதிரி கார் வாங்குறாங்க. அது மட்டும் கார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க சைட்ல பார்க்கும்போது வந்து ஒரு ஓகே அப்படின்ற சொல்ற மாதிரி விஷயம். ஏன் அப்படின்னா அந்த சைட்ல அவ்வளவு பொல்யூஷன் ஏற்படுத்தாத காரணம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் ஆகட்டும் எல்லாமே கிடையாது, கனெக்டிவிட்டி. பட் இதுவே இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியாவில் பெஸ்டான கனெக்டிவிட்டி இருக்கு. அதை எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். யூட்டிலைஸ் பண்ண முடியாம நம்ம லக்ஸுரி அப்படின்ற மாதிரி ஒரு போர்வைக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கதான் ப்ராப்ளம். இதை கவர்மெண்ட் சொல்லிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனால் பீப்புள் வந்து கன்சம்ஷன் பண்ணிட்டே தான் இருக்காங்க கார் யூசேஜ். பட் இதுக்கான விஷயங்கள் என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்கலாக அந்த கார்ல வெளியில வர புகையை வர கம்ப்ளீட்டா வந்து அடைச்சி அந்த விஷயத்த வந்து ஒரு பை ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணாங்க. அதாவது கார்பன் எமிஷன் கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. அதை எப்படி பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அந்த ஒரு விஷயத்த கண்ட்ரோல் ஃபுல்லா கார்பனை வந்து சப்ரஸ் பண்ணிட்டு எல்லா விஷயங்களும் வந்து அந்த ப்ராடக்ட் நிறைய பை ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் அது மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இதே வந்து ஃபுல்லாத்தையும் மேலே ஹீட் ஆகிற விஷயங்கள் ஆகட்டும், ஒரு டஸ்ட்டுக்கு கிளப்புற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து மேலே போகாம அதுக்கு வந்து ஹீட் கன்சம்ஷன் வந்து மேலே போயிட்டே இருக்கனால இன்னும் ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படும். எஸ்பெஷலி சொல்ல போனால் சம்மர் சீசன்ல இந்த சிச்சுவேஷனை எப்படி ஃபின்லாந்து டேக்கிள் பண்ணாங்க பார்ப்போம். ஃபின்லாந்து வந்து இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே ஹீட்டாக இருந்துருக்கு. ரொம்பவே ஹீட்டை வந்து மேலே போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது. பட் அதுவே டேட்டாக்கு வந்து ஹீட்டு தேவைப்படும். நம்ம வந்து டேட்டாக்கு வந்து அதாவது ஒரு இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சர்வரில் இருக்கும். அந்த சர்வருக்கு மேனேஜ் பண்ணுற ஒரு விஷயங்களுக்கு வந்து ரொம்பவே ஹீட் ஆகிட்டே இருக்கும். அது கூலிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சர்வருக்கு ஹீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அதுக்கான விஷயங்கள் நம்ம பண்ணி ஆகணும். இதுக்கு எலக்ட்ரிசிட்டியை பண்ண வேண்டும். அப்படி இப்போ வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து டேட்டா வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கு. அந்த ஹீட் மூலமா பீப்புளுக்கு வந்து கன்சம்ஷன் கொடுக்கலாம். ஹீட்டை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஒரு மாற்றங்கள் கொடுக்க முடியும். ஒரு ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்த அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேஸ்டேஜ்லேருந்து இன்னொரு பெட்டரான யூசேஜ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டைனமிக்கா சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். அப்படி சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகும். இந்த ப்ராப்ளத்துக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் மெயினா என்ன அப்படின்னா கார்பன் எமிஷன் கண்ட்ரோலர் ரீசைக்கிள் பண்ணணும். அந்த எமிஷன் ரீசைக்கிள் பண்ணா அதை மட்டும்தான் இந்த விஷயங்கள் சால்வ் பண்ண முடியும். என்னதான் ஈவி கொண்டு வந்தாலும் என்னதான் வந்து இப்போ ப்ராப்ளம் நீங்க மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாலும் என்ன பண்ணாலும் ஒரு சிச்சுவேஷன் சால்வ் பண்ண ரொம்ப கஷ்டம். பட் அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி அவங்களுக்கு வேல்யூவான திங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேஷனுக்கு சேவ் ஆகும். அப்படி நிறைய பீப்புளோட லங்ஸ் ஆகட்டும், நிறைய பீப்புளோட வாழ்க்கையாகட்டும் இந்த நாள் மிகப்பெரிய வந்து கொடுக்கிட்டே போகுது. ஜஸ்ட் பை ஒரு சுவாசிக்கிறதுனால. அப்படி சுவாசத்தை வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா அதை வேல்யூவான திங்காக கொடுத்தீங்க அப்படின்னா பீப்புளோட எஃபெக்டிவ்னஸ் இன்னும் அதிகமாகும். அப்படி எஃபெக்டிவ்னஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா பீப்புளோட கன்சம்ஷன் அதிகமாகும். தேங்க்யூ ஃபார் இட்.